Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு வெற்றிக்கு அப்புறம் சந்திக்கிறதுல ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. நான் இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல பதிவு பண்ண மாதிரி அஜித் சார் கூட ஒர்க் பண்ணோன்றது எனக்கு ஒரு பல வருஷ கனவு. நான் காலேஜில் படிக்கும்போது சினிமாவுக்கு வரணுங்கிற ஆசை வரதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அஜித் சார். அவரோட படங்கள் பார்த்து அவர் மாதிரி தாடி வளர்க்கணும், அவர் மாதிரி நடிச்சு பார்க்கணும்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு இந்த மேடையில் நிற்கிறேன்றது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. மங்காத்தா படம் அனௌன்ஸ் பண்ண டைம்ல திடீர்னு ஒரு நாள் வெங்கட் பிரபு கூப்பிட்டாரு. அப்போதான் நான் எங்கேயோ வெளியூர்லேருந்து வந்து சென்னையில் லேண்ட் ஆயிருந்தேன். ஏர்போர்ட்டில் மச்சி நேராக இங்கே வந்துரு அப்படின்னு நேராக போனோம். மங்காத்தா படம் பண்ணுறோம், நீ அதில் இருக்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு பயங்கரமாக பார்ட்டியெல்லாம் பண்ணிட்டோம். அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, ஃபார் சம் ரீசன் ஐ குடன்ட் பி பார்ட் ஆஃப் தட் ஃபிலிம். அப்போதுலேருந்து ஆல்மோஸ்ட் அஜித் சாரோட ஒவ்வொரு படம் அனௌன்ஸ் பண்ணும்போதும் அதில் நான் இருக்கிற மாதிரி வந்து கை கெட்டுற தூரத்தில் வந்து அது அப்படியே காணாமல் போயிட்டே இருந்தது. எனக்காக ஒவ்வொரு தடவையும் அது மிஸ் ஆகும்போது என்னை விட அதிகமாக சுரேஷ் சார் வருத்தப்பட்டிருக்காரு. அவரை விட அதிகமாக அஜித் சார் ஃபேன்ஸ் நிறைய பேர் நான் அந்த படத்தில் இருக்கணும்னு எனக்காக பேசியிருக்காங்க, வாழ்த்திருக்காங்க. இன்னைக்கு அந்த கனவு நடந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் அஜித் சாரை இந்த படத்தோட செட்டில் மீட் பண்ணும்போது நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சி போகும்போது அவர் என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னது, எத்தனை வருஷமா தள்ளி போயிட்டு இருக்குல்ல, ஃபைனலி we are working togetherன்னு சொல்லி ஒரு ஹக் பண்ணாரு. அந்த ஒரு ஹக் போதும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் செட்டில் மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் குட் மார்னிங் அண்ட் ஹக். இதை விட எனக்கு செரிஷ் பண்றதுக்கு வேற எதுவுமே தேவைப்படலை, வேற எதுவுமே பெருசு இல்லை. ஆதிக், தேங்க்யூ ஃபார் திஸ் மேக்கிங் மை ட்ரீம் கம் ட்ரூ. ஆதிக் எனக்கு கால் பண்ண உடனே என்னவா இருந்தாலும் சரி இந்த படத்துல இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஆதிக் கிட்ட பேசினேன். அவரை பத்தி சொல்லணும்னா எனக்கு கடைசி வரைக்கும் ஆதிக்கோட ஃபில்ம் மேக்கிங்கை புரிஞ்சுக்கவே முடியல. டவுட்லேயே தான் இருந்தேன் நான். என்னையா எடுக்கிறீங்க, எனக்கு ஹீ இஸ் நாட் அ கன்வென்ஷனல் ஃபில்ம் மேக்கர். ஒரு சீன் இப்படிதான் எடுப்பாங்கன்ற ஒரு ரெகுலர் ஃபார்மேட் இருக்கும்ல, அது எதுவுமே ஆதிக்கிட்ட இருக்காது. என்ன எடுக்க போறாருன்னு தெரியாது, எப்படி மாத்த போறாருன்னு தெரியாது. ஸ்பாட்ல திடீர்னு டைரக்ட் ஆக்சுவலா அந்த க்ரூஸ்ல இருக்கும்போது எனக்கு ஒர்க் இல்லைன்னு தூங்கிட்டு இருந்தேன் ரூம்ல. திடீர்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து, சார் வாங்க வாங்க காஸ்டியூம் போடுங்க, ஷார்ட் ரெடி பண்ணு. என்னையா ஷார்ட் வாங்க சொல்றோம்னு சொல்லி கூப்பிட்டு போய் அந்த பொண்ணை பக்கத்துல நிறுத்தி திடீர்னு அந்த புன்னகை அரசி டைலாக்லாம் சொல்ல சொன்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ என்னையா இது டைலாக்னு எனக்கு சுத்தமா ஈடுபாடே இல்லாம தான் சொன்னேன். அப்போ வந்து டைலாக் புன்னகை அரசிக்கு தெரியாம பண்ணோம்ல அப்படின்னு இருந்தது, அது வேற பயம். அப்புறம் டப்பிங்ல அவங்க அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்டு புன்னகை அரசிட்ட கேட்டுட்டு மாத்திக்கிறேன் ஏதோ டைலாக் மாத்தினேன். கடைசி வரைக்கும் எனக்கு புரியாமையே நடிச்ச ஒரு படம். ஆனா ஆதிக், தேங்க்யூ சோ மச். ஹேட் கிரேட் டைம். ஒவ்வொருத்தர் கூடயும் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எனக்கு நிறைய டைம் கிடைச்சது. ஒவ்வொருத்தரா பேர் எடுத்து நான் இப்போ சொல்லல டைமுக்காக. பட் இந்த படத்தோட சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு நடிகரும் சரி, நடிகைகளும் சரி, டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஹிட் ஆக்குன ரசிகர்களுக்கு பெரிய நன்றி. ஏன்னா ஒவ்வொரு ஷாட்டும் நான் போகும்போது நான் தான் அஜித் சாரோட பெரிய ஃபேன் அப்படின்ற ஒரு இருமாப்பில் போனால் ஆதிக் வந்து அதெல்லாம் தவிடுபொடியாக்கி ஒவ்வொரு ஷாட் வைக்கும் போதும் இன்னைக்கு தியேட்டர்ல என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கோ, ஷாட் முடிஞ்ச உடனே ஆதிக்கும் ஒரு அசோசியேட் ஹரிஷும் விசில் அடிச்சு கை தட்டி தியேட்டர்ல என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குமோ அதை அங்கேயே காமிச்சிருவாங்க. அப்படி ரசிச்சு ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து வச்சு அவருக்காக செலிப்ரேட் பண்ணது. இன்னைக்கு அந்த செலிப்ரேஷன் எல்லாம் தியேட்டர்ல பாக்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆதிக், அடுத்த படம் நம்ம பண்ணோம்னா உங்க கதையை புரிஞ்சுக்கிட்டு நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். Thank you so much for the wonderful opportunity. Maitri Movie Makers, welcome to Tamil cinema and இன்னும் நிறைய பெரிய வெற்றிகளை நீங்க தமிழ் சினிமாவுக்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிவன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல அஜித் சாருக்கு நன்றி சொல்லணும். 18 years கழிச்சு சார் கூட ஒர்க் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதே மாதிரி அத்தனை வருஷம் வந்து சுரேஷ் சந்திரா சாரோட ரிங்டோன் வந்து கனவெல்லாம் பழிக்கிறது தான் இருக்கும். ஸோ அவர் சொல்லுவார், என் ரிங்டோன் வச்சது கடைசியாக பலன் கிடைச்சிச்சுப்பா அப்படின்னாரு. ஸோ அதுவும் இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் படத்தில் வந்து அசோசியேட் ஆகி அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டை நோக்கி போயிட்டு இருக்குன்ற போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும், பயங்கர சந்தோஷமா இருக்கு.
ஆல் தேங்க்ஸ் டு அஜித் சார். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆதிக் இல்லைன்னா இது நடந்திருக்காது. ஆதிக்கோட வந்து இது எனக்கு ஒரு ஹேட்ரிக்கு. த்ரிஷா நயன்தாரா, மார்க் ஆண்டனி, குட் பேட் அக்லி. ஸோ 3 படமாக ஒரு காம்பினேஷன், டைரக்டர் கம்போசர் காம்பினேஷனாக ஒரு 3மே பிளாக் பஸ்டர் ஃபிலிம்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பயங்கர ஹாப்பியான படங்கள். ஸோ தேங்க்ஸ் ஆதிக். ஏதோ ஒரு டெஸ்டினி 2013லேருந்து அவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு 13 வருஷம் வந்து சேர்ந்து பயணிச்சிட்ருக்கோம். ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ, யுவர் ஃபாதர், யுவர் ஃபேமிலி அண்ட் எப்படி சொல்கிறது, தேங்க்யூ. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் ரவி சார், நவீன் சார், உங்கள் ஃபஸ்ட்டு படம் சென்டிமெண்ட்டாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. ஏன்னா தெலுங்குல ஸ்ரீமந்த்ரு பெரிய பிளாக் பஸ்டர், இப்போ தமிழ்லேயும் ஒரு பிளாக் பஸ்டர். ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய என்ட்ரி வித் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்டார்ஸ் இன் சவுத். ஸோ a great entry for you. Best wishes to you, sir. And thanks to all the team. என்னோட மியூசிஷியன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய சவுண்ட் இன்ஜினியர் ஜோசன், என்னோட மியூசிக் ப்ரொடியூசர் ஜோசன், அப்புறம் என்னோட ப்ரோக்ராமர்ஸ் எல்லாருக்குமே, லிரிக்ஸ் ரைட்டர்ஸ், சிங்கர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். பிகாஸ் இது என்னோட ஒர்க் ஒண்டி இல்லை, இது எனக்கு ஒரு பெரிய டீமே இருக்கிறாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் அபிநந்தன் நன்றி, எடிட்டர் விஜய், ஆர்ட் டைரக்டர், அப்புறம் நம்ம கல்யாண் சார், தேங்க்ஸ் சார், அசார், தேங்க்யூ. அப்புறம் ஆதிக்கோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஹரிஷ் அண்ட் தட் ஹோல் டீம், அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அப்புறம் ஆல் தி ஆக்டர்ஸ் ஹியர் ஹூவ் டன் ரியலி வெல், தேங்க்யூ ஆல். பிரசன்னா சார், பிரியா, அர்ஜுன், and then all the actors here, and thank you all. And audience-க்கு ஒரு பெரிய நன்றி. இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆயிருக்கு, இவ்வளோ பெரிய கலெக்ஷன்ஸ் இந்தியாவில் ஒன்றும் இல்லை, மலேசியாவில் வந்து ரெக்கார்ட் நம்பர்ஸ் பண்ணிகிட்ருக்கு, ஸ்ரீலங்காவில் சூப்பராக பண்ணிகிட்ருக்கு, எல்லா இடத்துலையுமே சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு தி ஆடியன்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் அ பிளாக் பஸ்டர். தேங்க்யூ. I've always been dreaming, all of us keep dreaming, and when it becomes true, you really don't know what's happening around you. And one such dream was to just see Ajit sir in front of me at some point of time in my life, and it really means a lot. The very fact that love that he showers on us, I have no words. Thank you, Ajit sir. Thank you so very much. And Harish sir, thank you very much for giving my lines and making sure that the shots come good. Thank you.